حي على الفلاح. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அமைதியாக இருந்தாங்க. அல்லாஹ் ஆயத்தை இறக்குறான் அந்த சஹாபி விஷயத்துல. ஒமன் யத்தகில்லாஹ் யஜ்அல் லஹு மக்ரஜா வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். அல்லாஹ் சொல்கிறான் அந்த ஆயத்துல அந்த சஹாபிக்கு தான் இறங்குச்சு. யாரு எங்களை பயப்படக்கூடிய விதத்துல பயப்படுறாங்களோ, எங்க பேச்ச நம்புறாங்களோ, எங்க மேல தவக்குள் வைக்கிறாங்களோ, அவங்கள எல்லா விதமான பிரச்சனை வெளியே வர்ற வழிய நாம் காட்டுவோம். பிரச்சனையை அனுப்புறது அல்லாஹ், அதிலிருந்து வெளியே வர்ற வழிய காட்டுறது அல்லாஹ். வையம் தஸ்கல்லாஹு பிதுர்ரின் ஃபலா காஷிஃப லஹு இல்லா ஹு. ஒரு பிரச்சனையா, ஒரு சோதனையா அல்லாஹ் அனுப்புறான், அவனை தவிர வேற யாரும் இல்ல. அதை இல்லாமாக்க அல்லாஹ் இல்லாமாக்கணும். அல்லாஹ் இல்லாமாக்குற அல்லாஹ்வே சொல்றான். மேலான பெரியார்களே, நம்மளுக்கு ஒரு சோதனையா, அமலை செக் பண்ணுங்க, ஈமான செக் பண்ணுங்க, தக்வாவை செக் பண்ணுங்க, யகீனை செக் பண்ணுங்க. பணத்தை செக் பண்ணவானா, ஊட்ட செக் பண்ணவானா. என் பொஞ்சாதியால பிள்ளையால ஒரே பிரச்சனை, வீடு 2 தட்டா இருக்கு, 3வது தட்டை கட்டி ஏசி ரூம் ஆக்கினா பிரச்சனை இல்லா போயிருந்து 3வது தட்டை கட்டி ஏசி ஆக்கினாரு. ஏசி ரூமுக்கு சண்டை, ஏசி ரூமுக்கு சண்டை. நினைச்சாரு பொஞ்சாதி ஒரே வீட்டுக்குள்ள போர் அடிக்குது போல, நூறலியா ஹக்கல பாக்குக்கு போவோம், அப்ப கொஞ்சம் நிம்மதியா. ஹக்கல பாக்கு போனா அங்க சண்டை, ரோட்ல சண்டை. ஹக்கல பாக்குற நிம்மதி இல்லை, ஏசி ரூம்ல நிம்மதி இல்லை. பிரச்சனைக்கு முடிவு பணத்தில இல்லை, ஆட்சியில இல்லை, அதிகாரத்தில இல்லை, நம்முடைய திட்டத்தில இல்லை. பிரச்சனைக்கு முடிவு அல்லாஹ் கையில் இருக்கு சகோதரர்களே. அல்லாஹ் இல்லாமக்காம இல்லாமல் ஆகாது. அல்லாஹ் சொல்ற அந்த பிரச்சனைக்கு வழியை இல்லாமக்கிற வழியை அல்லாஹ் தான் காட்டுவோம். அல்லாஹ் தான் காட்டும், வேற யாராலையும் காட்டல. மறைவான விஷயத்தை நம்புறது, அல்லாஹ் ரசூல் சொன்னதை நம்புறது, உள்ளத்துல யகீன் கொண்டு வரணும். அல்லாஹ் நாடினது தான் நடக்கும். அது மரத்துடைய காய்ந்த இலை விழுந்தாலும் சரி. ஆனா இதுகள் மூளைக்கு நிறைய படாது. யோசிச்சு பார்க்கல, அது சரி வருமா, அப்படி ஆகுமா, இதெல்லாம் சரி வருமா, அது அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சஹாபிகளோட காலத்துல சரி, இப்படி எல்லாம் நிறைய புத்திக்கு யோசனை வரும். இல்ல சகோதரர்களே, எந்த காலத்திலே அதுதான் நடக்கும். ஈமானுடையவர் அல்லாஹ் இருக்கிறான், தக்வாவுடையவர் அல்லாஹ் இருக்கிறான். முழு காபிர்களும் முஸ்லிம்களுக்காக படைக்கப்பட்டவர்கள், அவர்கள் முஸ்லிம்களோட வேலையை தான் செய்வாங்க. இந்த உலகத்துல முஸ்லிம் இல்லையா, அல்லாஹ் உலகத்தை அழிச்சிருவான். இதுதான் உண்மை, இதுதான் ஹகீகத். ஆனா நம்முடைய வாழ்க்கையில நாம வண்டியை ஓட்டி கொண்டு போற நேரம் ஏதாவது ஒரு பல்ப் பத்தினா அது சைக்கின, என்ஜின் ஆயில் இல்லையா அது பல்ப் பத்தும், பிரேக் ஆயில் இல்லையா அங்க லைட் பத்தும். நம்மளோட வாழ்க்கையில லைட் பத்துது, மனைவியால நிம்மதி இல்ல, அல்லாஹ் லைட்ட பத்த வைக்கிறான். ஏன்? இங்க அமல் குறைஞ்சு போச்சு, யகீன் குறைஞ்சு போச்சு. புள்ளையால நிம்மதி இல்ல, அந்த புள்ள லைட் பத்துது. அமலை செக் பண்ணுங்க, ஈமான செக் பண்ணுங்க, யகீனை செக் பண்ணுங்க, வேற எதையும் செக் பண்ண வேணாம். இந்த பேச்சுகளே தலையில போட்டுக்கோங்க. மேலான பெரியார்களே, சாதாரண உங்களுக்கு தெரியும் இந்த மீன் கதை உங்களுக்கு எல்லாம் சொல்லுவாங்க. அப்படியே மீன் போற நேரம் பின்னாலையும் குட்டி மீன் எல்லாம் போகுது, தாய் மீன் முன்னால போகுது. அந்த தாய் மீன் பின்னால பார்த்து பார்த்து போச்சான் புள்ளங்களை, ரொம்ப இறக்கமா போகுது. அப்போ புள்ளங்க, உமா என்ன எனக்கு ஒரு மாதிரி பாக்குறீங்க, என்ன விஷயம்? நான் ஒரு விஷயம் சொன்னா கேட்பீங்களா? தாய் கேட்கிறா, புள்ளங்க சொல்லிச்சா சொல்லுங்கம்மா சொல்லுங்க, நாங்க கேட்கிறோம். அப்ப தாய் மீன் சொல்லிச்சா, நீங்க போவீங்க இல்லையா, போற நேரம் சாப்பாடு மாதிரி ஒண்ணு தொங்கும், அது சாப்பாடு இல்லை, உங்களை பிடிக்கிறதுக்காக வேண்டி வச்ச ஒரு திட்டம், தந்திரம். வாய வச்சிராரு, வாய வச்சிராரு. நீ வாய வச்சா அது இன்னும் கொஞ்சம் கீழே வரும், நீ நல்லா சாப்பிடுவ, நீ மாட்டிக்கிடுவ. மாட்டிக்கிட்டா நீ மேல இழுப்படுவ. தண்ணிக்கு வெளியே ஒரு உலகம் இருக்கு, பெரிய வானம், சூரியன், சந்திரன், நட்சத்திரம். அது மாத்திரமல்ல, உன்னோட வாய் ஒரு நூல் இருக்கும், அந்த நூல ஒரு கம்பு கட்டி இருக்கும், அந்த கம்பு ஒரு கை பிடிச்சிருக்கும், அந்த கைக்கு ஒரு உருவம் இருக்கும், அந்த உருவத்துக்கு 32 பல்லு இருக்கும். ஈடு இழிச்சாடு வை, உனக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கும். நான் சொல்றத கேள். பிறகு ஒரு சட்டி இருக்கும், அது உனைய போடுவான். பிறகு வீடு ஒன்று இருக்கும், வீட்டுக்கு கொண்டு போயிடுவான். அங்க ஜன்னல் கதவு, கூரை கதை எல்லாம் இருக்கும். அங்க ஒரு உருவம் இருக்கும், பெரிய முடி, அதுக்கு உடைய கொடுப்பான். அது இதை விட பயங்கரமா இருக்கும், நீ தாங்க மாட்டேன். பிறகு உடைய துப்புரவு பண்ணி துண்டு துண்டா வெட்டி மஞ்சள் பொருள்கள் போட்டு எண்ணெய் வச்சு பொறிச்சு தின்னு உன்ட எலும்ப கூட விட மாட்டாங்க. ஒன்னும் மியாவ் மியாவ் இருக்கும், பவு பவுன் இருக்கும். 2 பேரும் ஒண்ணு கொடுத்துருவான். நான் சொல்றத கேளு. புள்ளங்க சொல்லிச்சா, அம்மா நீங்க இன்னும் ஒட்டகங்காலத்துல தான் இருக்கிறீங்க, இது கம்ப்யூட்டர் காலமா,
ஒரே அதை தொடாத இதை தொடாத அதை பார்க்காத இதை பார்க்காத அதை பேசாத பேசாத அங்க போவாது இங்க போவாது உங்களோட வேலையே இதுதான். அது ஒட்டான் காலமா, இது கம்ப்யூட்டர் காலம், இன்டர்நெட் காலம். என்ன உண்மாவ வேளாண் பெரியாலே சகோதரர்களே, இன்னைக்கு சாதாரண பொதுவா சொல்றேன் இல்லையா, இதெல்லாம் சரி வருமா? அப்பதான் சரியா, இப்ப சரி வராதா? சரி மீன் போகுது, அது ஐட்டம் இருக்கு, அப்படியே மீன் வாய வச்சுச்சு, நல்லா ருசி சொல்லிச்சான். நல்ல நேரம் உம்மோட பேச்ச கேட்கல, உம்மோட பேச்ச கேட்டு இருந்தா இவ்வளவு ருசியான சாப்பாடு கிடைச்சிருக்குமா? மீன் பேசிக்குதான் சொல்றா இல்லையா? நல்ல நேரம் இந்த ஈமான் பேச்செல்லாம் கேட்டு வட்டி எடுக்காம இருந்தா இந்த கடை 2 தட்டா இருக்குமா? லொரி வந்திருக்குமா? அந்த காணிய வாங்கியிருப்பானா? நல்ல நேரம் இந்த நல்ல பேச்சுகளை கேட்கல. சுபாரல்லா சொல்ற வேளாண் பெரியார்களே, சாப்பிட்டோம் இன்னும் போய் கீழே வருது, அப்பதான் நல்லா சாப்பிடும். நல்லா சாப்பிட்டுச்சு, இழுத்தான் மேல, தண்ணிக்கு வெளியே மீன், செத்த மீனை கண்டிருக்கீதானே, கண்ணு திறந்திருக்குமா மூடி இருக்குமா? திறந்து கொஞ்சம் திறந்திருக்குமா? நல்லா திறந்திருக்குமா? நல்லா திறந்திருக்கும். நீங்க சொன்ன கயிறு தெரியுதுமா? நீங்க சொன்ன கம்பு தெரியுது? ஆமா, ஒருத்தன் சிரிக்கிறான், மீனை பிடிச்சா சிரிப்பானா அழுவானா? அவன் ஒரு 2 மணி நேரம் ஒரு மீனுக்காக பார்த்திருப்பான், மீன் வந்து சிரிப்பா. சொல்லுதுமா, நீங்க சொன்ன கயிறு, நீங்க சொன்ன கம்பு, நீங்க சொன்ன மனுஷன் சட்டி எல்லாம் தெரியுதுமா, வானம் தெரியுது, சூரியன் தெரியுது, என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க. உம்மா கேல, உம்மாக்கு வந்து காப்பாத்தேலுமா? ஏலா சகோதரர்களே, உலகத்தில் வாழக்கொள்ள ஹராவான இல்லை, ஈமான சீராக்கல்ல, யகீன சீராக்கல்ல. இஸ்ராயல் வருவாங்க, இஸ்ராயலை நீ கண்டியா? கபர்ல முன்கர் நக்கீர் நீ கண்டியா என்றெல்லாம் கேட்டுட்டு சக்கராத் வந்து இஸ்ராயல் வந்த உடனே என்ன சொல்லுவாங்க? ரப்பனா ரப்பே அபுசர்னா பார்த்துட்டே, அல்லாஹ் பார்த்துட்டே, மீன் சொல்லுது பார்த்துட்டே, அம்மா மனுஷன் சொல்றான் பார்த்துட்டே, ஒசமையானா கேட்டுட்டே, பரிஜேனா கொஞ்சம் பிற்படுத்தியா அல்லாஹ், பிற்படுத்தியா அல்லாஹ். சோழர்களே, மீனாலே, மீன் தாயால மீன் குஞ்ச பாதுகாக்க முடியாது. அது போல நம்முடைய மனைவி, பிள்ளை, சொந்தம், பந்தம் அத்துணை பேர் சேர்ந்தாலும் சக்கராத்தை விட்டு நம்மளை பாதுகாக்க முடியாது. போயே ஆகணும், திரும்ப வர முடியாது, திரும்ப சந்தர்ப்பம் இல்லை. மௌத்துடைய நேரம் மௌத்து வந்துடும், திரும்ப 3 நாள் சில்லா 3 சில்லா 5 மல் முடியவே முடியாது சோழரே, முடியாது. பிறகு வீட்டுக்கு கொண்டு போறான், வீட்டை பாக்குது மீன், கண்ணை திறந்தானே இருக்கு, ஆகுது. நீங்க சொன்ன ஜன்னல் கதவு பார்த்தா பொஞ்சாதி வெளியே நிக்கிறா, மீனா, என்ன மீன், பழையா, கொட்டுவா, கொண்டா. அவள்கிட்ட முடியையும் உருவத்தையும் பார்த்து மீன் சொல்லுமா, நீங்க சொன்ன அந்த அதாவது மலாய்க்காமார பத்தி எல்லாம் சொல்றானே, நரக மலாய்க்காமார் இப்ப பாப்பாரு, எல்லாம் பாப்பார். வெட்டி கரு பொறிச்சு திண்டு கொண்டோ எலும்பை நாய்க்கு போடுவாங்க அல்லது பூனைக்கு போடுவாங்க, எல்லாம் நடக்குது. ஆனா அந்த மீனால ஒண்ணும் செய்ய முடியாது. சோதர்களே, சொல்லப்படுறது அத்துணையுமே நடக்கும், நம்பினாலும் நடக்கும், நம்பலாடி நடக்கும். அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில யகீன் சீராகாத வரை இந்த உம்மத்தை எந்த வகையிலும் சீராகாது. யகீன் உறுதி, அல்லாஹ் தான் செய்றான், எதுவும் நடக்காது. அல்லாஹ் நாட பிரச்சனையை இல்லாமக்கிறது அல்லாஹ். எந்த அளவு வாழ்க்கையில ஈமான், வாழ்க்கையில யகீன், வாழ்க்கையில அமலே சாலிஹாத் வந்துருமோ எல்லா பிரச்சனைக்கு தீர்வாதுதான். வேற ஒரு வலா தஹினு வலா தஹ்சனு வ அன்தும் அலௌன். அல்லாஹ் சொல்றான், பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, நீங்கள் தான் சிறந்தவர்கள். ஆனா நிபந்தனை இங்குந்து மூமினின், மூமினா இருக்கும், மூமினா இருக்கும். வகான ஹக்கன் அலைனா நஸ்ருல் முஃமினீன். எங்க மேல பொறுப்பு, உதவி செய்வது யாருக்கு? மூமின்களுக்கு. உதவி எதிர்பார்க்கிறேன்னா நாங்க ஈமான்தாரி ஆயிரோம். வாழ்க்கையில ஈமான் இருக்கு, வாழ்க்கையில அமல் இருக்குது, எப்பையும் பயப்பட தேவையில்லை, அல்லாஹ் கைவிட மாட்டான் சோதரி. ஈமான்தாரிய வகதாலிக நுஞ்சில் மூமினீன், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை மீண்ட வைத்திருந்து பாதுகாத்தது போல அல்லாஹ் ஈமான்தாரிகளை எல்லா பிரச்சனையிலிருந்து பாதுகாப்பான். ஆனா என்ன, நம்மட வாழ்க்கையில ஈமான் வந்துடும், யகீன் வந்துடும். ஈமான சீராக்கிறோம், யகீன சீராக்கிறோம். உள்ளத்துல பாருங்க, நீங்க எவ்வளவு ஊசலாட்டங்கள், எப்படிப்பட்ட பேச்சுகள். அல்லாஹு அக்பர். சில பேர் சொல்றாங்க காஃபிர்களோட இப்ப கொஞ்சம் சேப்பா இருக்கணும். கலிமா சொன்ன நாக்கு, அல்லாஹ்வை நம்பின நாக்கு. சொல்ல அல்லாஹ்வை சேப்பாக்குங்க, அமல சீராக்குங்க, ஈமான சீராக்குங்க. ஒரு தடவை தான் மௌத்து, ஒரு தடவை தான் ஹயாத்து. 2 மௌத்து இல்ல, 2 ஹயாத்து இல்ல. அல்லாஹ் நாடாத நாள்ல மௌத்து வராது, அல்லாஹ் நாடாத நாள் உலகத்தில் பிறக்கவும் மாட்டோம். பிறக்க வைத்தவன் அல்லாஹ், இறக்க வைக்க போறவனும் அல்லாஹ்.
பிறந்த திகதி தெரியாது, இறக்கிற செய்தியும் தெரியாது. ரெண்டு அல்லாஹ் கையில, நம்ம கையில ஒன்றுமே இல்லை. அதனாலே சக்கராத்தில் வெற்றி பெறணுமா, ஈமான் சீராக்கணும், வாழ்க்கையில பிரச்சனை இல்லாம ஆகணுமா, ஈமான் உழைப்பு தான் இது. வாழ்க்கை என்ற வண்டியிலே ஈமானை ஏத்துற உழைப்பு தான் இது. அல்லாஹ்ட பாதையில போக 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 மாஷா அல்லாஹ் வாழ்க்கை என்ற வண்டியில ஈமான் தானா வரும்.